வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 12 அக்டோபர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் 2 பிருத்திவி 2 ஏவுகணைகளை 5 நிமிட இடைவெளியில் ஒரிசாவில் உள்ள சந்திப்பு ஏவுதளத்திலிருந்து இன்று காலை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டதாக ஒரிசாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், ஜெயலலிதா அவர்கள் நாம் பல பாவங்களை செய்ததாகவும் பாவச் செயல்களுக்கு அவருக்கு விமோச்சனம் கிடைக்காது என்று கூறியிருக்கிறார். நான் ஜெயலலிதாவை என்ன பாவம் செயல்களை செய்துவிட்டேன் என்று கூற வேண்டும் என்றும், அவரை ஒருமுறை கூட பார்த்தது கிடையாது, பேசியதில்லை, வேறு என்ன பாவம் செய்துவிட்டேன் என்றும், பிரார்த்தனைகள், யாகம், பூஜை, புனஸ்காரம் எல்லாம் ஜெயலலிதாவுக்கு தான் கைவந்த கலை என்றும், தமிழக மக்களுக்கு எதிராக நாம் பாவம் செய்த செயல்களை செய்தோனோ அல்லது அவர் பாவ செயல்களை செய்தாரா என்பதை மக்கள் நன்கறிவார்கள் என்று அவர் செய்தி வெளியிட்டுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது, தாராபுர பேருந்து நிலையத்திற்கு மக்களின் விருப்பத்திற்கு மாறாக கருணாநிதியின் தாய் தந்தையர் பெயரான முத்துவேல் அஞ்சுகம் பெயரை வைப்பதற்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்ததாகவும், மண்ணின் மைந்தரான காமராஜர் பெயரை வைக்க வேண்டும் என்றும், தரம் தாழ்ந்து பேசும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸை பற்றி நான் தரம் தாழ்ந்து விமர்சிக்க விரும்பவில்லை என்றும், கண் துடைப்புக்காகவே தமிழக எம்பிக்கள் இலங்கை சென்றிருக்கிறார்கள் என்றும், இதனால் எந்த பயனும் ஏற்படாது என்று அவர் செய்தி வெளியிட்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது, தமிழ் ஈழ நாட்டில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த மத்திய காங்கிரஸ் அரசும் அதற்கு உடந்தையாக திமுக அரசும் இருந்துவிட்டு, தற்போது ராஜபக்சேயுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு எம்பிக்களோ ஈழ நாட்டில் உள்ள அப்போவி மக்களை சந்திக்கிறேன் என்று உலகத்தையும் தமிழக மக்களையும் ஏமாற்றவே இலங்கை பயணம் மேற்கொண்டார்கள் என்று அவர் கடும் குற்றச்சாட்டு கூறியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ பாலபாரதி தலைமையில் திண்டுக்கல்லில் விலைவாசி உயர்வை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவும், தீபாவளி திருநாள் அன்று மக்களால் வாங்கும் சக்தி குறைந்து கடைத்தெருகளில் கூட்டமே இல்லாமல் இருக்கிறது என்று செய்தி வெளியிட்டுள்ளதாக திண்டுக்கல்லிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் உள்ள யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் வலம்புரி நாளிதழ் வெளியிட்டுள்ள ஒரு தலையங்கத்தில், இலங்காபுரிக்கு முன்பு ஹனுமன் வந்திருந்தார், இப்பொழுது சனீஸ்வரன் வந்துவிட்டார் என்று TR பாலு தலைமையில் வந்துள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணி எம்பிக்கள் குழுவை அவர்கள் விமர்சித்திருப்பதாக யாழ்ப்பாணத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் தமிழர்கள் அகதிகளாக இருக்கும் நிலையில் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்கள் தமிழ் ஈழ மக்களை சந்திப்பதற்காக சென்றிருக்கும் வேளையில் தமிழக எம்பிக்களும் அகதிகளாக அங்கு சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஈழ மக்களை சந்திப்பதற்கு இலங்கை ராணுவத்தினர் தடை விதித்ததால் அவர் அதிர்ச்சி அடைந்ததாக யாழ்ப்பாணத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு அருகே தண்டவாளத்தில் பயங்கர விரிசல் ஏற்பட்டு ரயில்கள் தப்பியதால் 5 மணி நேரம்
தாமதம் ஏற்பட்டு பயணிகள் அவதி அடைந்ததாக செங்கல்பட்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க முதல்வர் புத்ததேவ் பட்டாச்சாரியா பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து பேசிவிட்டு நிருபர்களை சந்தித்த போது நக்சலைட்டுகளுக்கு எதிரான போரை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒரிசா அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் மாவோயிஸ்டுகளில் இருந்து பழங்குடி மக்களை விடுவிப்பதற்காக காடுகளில் உள்ள நிலங்களை 28,400 பழங்குடி மக்களுக்கு வழங்க இருப்பதாக புவனேஸ்வரிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மாவோயிஸ்டுகள் நடத்திய பயங்கர தாக்குதலில் சுரங்க அதிகாரி உள்பட 2 உயிரிழந்ததாகவும் ரயில்வே தண்டவாளங்களை குண்டு வைத்து தகர்த்தியதாகவும் ஜார்க்கண்டில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாட்டில் அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்தும் முகாம்களில் சிறை வைத்தும் அட்டூழியம் செய்து வரும் ராட்சச ராஜபக்சேவை கண்டித்தும் தமிழ் ஈழ நாட்டிற்கு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அவர்களை விடுதலை செய்ய கோரியும் சென்னையில் நேற்று தமிழ் இன பாதுகாப்பு மாநாடு நடந்ததாகவும் மாநாட்டையொட்டி பேரணிகள் நடைபெற்றதாகவும் இப்பேரணியில் பெரிய திராவிட கழக தலைவர் கொளத்தூர் மணி, தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி பொதுச் செயலாளர் போ மணியரசன் உள்ளிட்ட பலர் இப்பேரணியில் கலந்து கொண்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள ஸ்வாட் பகுதியில் ஒரு மார்க்கெட்டில் நடந்த பயங்கர வெடிகுண்டு விபத்தில் 41 பேர் இறந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் இஸ்லாமாபாத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. நாட்டோ படையினர் இந்திய பெருங்கடலில் சோமாலிய கொள்ளர்கள் என்று சந்தேகப்படும் 11 பேரை கைது செய்துள்ளதாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வடகொரியா வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அணு உலைகளை ஏற்றி செல்லும் குறைந்த தூர ஏவுகணையை 5 வெற்றிகரமாக சோதித்ததாக வட கொரியாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மும்பை தாக்குதல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அபீஸ் சயீத் மீதான வழக்கை பாகிஸ்தானில் உள்ள லாகூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததால் இந்திய அரசு அதிர்ச்சி அடைந்திருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்டர்போலின் ஆண்டு மாநாட்டின் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் இன்டர்போலில் உறுப்பினர்களாக உள்ள அனைத்து நாடுகளும் தங்கள் நாட்டில் நடக்கும் தீவிரவாதம், வன்முறை போன்ற முக்கிய தவறுகளை உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியதாக வாஷிங்டன் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்த எலினரி ஆம்ஸ்ட்ராங், ஆலிவர் வில்லியம்ஸ் இருவருக்கும் பொருளாதார நோபல் பரிசு கிடைத்துள்ளதாக வாஷிங்டன் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 12 அக்டோபர் 2009 பிற்பகல் 5 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டங்கள் காணப்படவில்லை. வெப்ப சலன காரணமாக சில இடங்களில் மழை பெய்து வந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வெயிலின் தாக்கம் சென்னை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் கடுமையாக இருந்ததாகவே தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.